இன்னைக்கு நம்ம ரெட்ரோ ரெசிபீஸ்ல ரொம்ப ஹெல்த்தியான சாம கிச்சடியை ஈஸியா டேஸ்டியா வித்தியாசமான காய்கறியை வச்சு எப்படி பண்றதுன்றத பார்க்கலாம். இன்னைக்கு நான் இந்த கிச்சடியை ப்ரெஷர் குக்கர்ல பண்ண போறேன். நம்ம எடுத்துக்க போறது சாம அரிசி அப்படின்றதுனால அதை ஒரு வாட்டி ப்ரெஷர் குக் பண்ணீங்கன்னா தான் டேஸ்டாவும் இருக்கும், கொஞ்சம் குழையும். இதுக்கு நான் இன்னைக்கு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயை சேர்த்திருக்கேன். அது எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்தேன். அது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா சின்னதா நறுக்கி வச்ச ஒரே ஒரு வெங்காயத்தையும் அதை நான் சேர்த்திருக்கேன். கொஞ்சம் பூண்டு, ஒரு சின்ன சைஸ் தக்காளி அதிகமா போடாதீங்க, ஒரே ஒரு சின்ன தக்காளியை போட்டா போதும். இதை முதல்ல சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம போட வேண்டிய காய்கறியில 1 கப் கோஸை நான் சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் இப்ப சேர்த்துடுறேன். 1/2 கப் பீன்ஸ் சேர்த்திருக்கேன். அப்புறம் இதுல ரொம்ப ஸ்பெஷலா இன்னைக்கு நம்ம சுரக்காயை சேர்க்க போறோம். நான் அதை 1 கப் அளவுக்கு நறுக்கி வச்சிருக்கேன். அந்த நறுக்கி வச்ச சுரக்காயும் சேர்த்துறேன். அப்புறம் வேக வச்ச வெள்ளை காராமணி ஒரு சின்ன கப்பை சேர்த்துக்கிறேன். இப்ப இதுல சேர்க்க வேண்டிய பொடி எல்லாமே நம்ம சேர்த்துடலாம். முதல்ல 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் நான் 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்க்கிறேன். இந்த மில்லட்ஸ் எல்லாமே ஒரு வாசனை வரும் அப்படின்றதுனால அதை ஓவர் கம் பண்ற மாதிரி நான் இன்னைக்கு இந்த மசாலா தூள் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு அது வேண்டாம் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா அதை நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம். அப்புறம் காரத்துக்காக 1 டீஸ்பூன் மிளகாத்தூளும் சேர்க்கிறேன். பச்சை மிளகா நான் சேர்க்கல அப்படின்றதுனால இந்த மிளகாத்தூளை சேர்க்கிறேன். நீங்க இதை நீங்க அவாய்ட் பண்ணிட்டு பச்சை மிளகாவை சேர்த்துக்கிட்டாலும் ஓகே. இப்ப இந்த பொடி எல்லாத்தையும் நம்ம அந்த காய்கறியோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அது எல்லா இடத்துலயும் அந்த எண்ணெயோட சேர்ந்து கலந்தா மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சுரக்காயிலேருந்து உங்களுக்கு வேகும் போது நல்ல தண்ணி கிடைக்கும். ஸோ கரெக்டான தண்ணியை நம்ம இதுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த காய்கறி எல்லாமே வதங்கியாச்சு. நல்லா வேகணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அந்த போட்ட காரம் அது எல்லாமே எல்லா காய்கறியோட மிக்ஸ் ஆயிருந்தா போதும். இப்போ பாருங்க எப்படி இருக்குன்றது. இதுல சேர்த்திருக்க சுரக்காய், காராமணி, கோஸ் எல்லாமே டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லி தான். அதே மாதிரி நம்ம வெயிட் லாஸுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த காராமணி கொலஸ்ட்ரால் லெவலையும் மெயின்டைன் பண்ணும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட ரெசிபிஸ் எல்லாத்துலயுமே இந்த மாதிரி லென்டில்ஸையும் ஸ்ப்ரவுட்ஸையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இப்ப இது கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் நான் இதுல 2 கப் தண்ணியை சேர்க்கிறேன். அதாவது நான் எடுத்த அரிசி 1 அழாக்கு அரிசி 1 கப். எந்த கப்ல நீங்க அரிசி எடுத்திருக்கீங்களோ அதே கப்ல 2 பங்கு தண்ணியை நீங்க இதுல சேர்த்துக்கோங்க. அந்த அரிசியை நல்லா 2-3 டைம்ஸ் வாஷ் பண்ணிட்டு நான் 1 டம்ளர் தண்ணியை சேர்த்து ஊற வச்சிருக்கேன். இப்ப அந்த தண்ணியோடயே இது கொதிக்க ஆரம்பிச்சோன்னு நம்ம சேர்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த கிச்சடிக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க. உப்பை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி பாத்துருங்க, டேஸ்ட் பண்ணுங்க. கம்மியா இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கோங்க, முதலே நிறைய போட்டுறாதீங்க. அந்த சுரக்காயிலேருந்து நமக்கு தண்ணி வரும். ஸோ வேகும் போது அரிசிக்கு அந்த தண்ணி கரெக்டா இருக்கும். 1:2 கணக்கு வேண்டாம். அது கொதிச்சதுக்கு அப்புறமா நான் ஊற வச்சிருந்த அந்த சாம அரிசியையும் அந்த தண்ணியோடய இதுல சேர்த்துடுறேன். நம்ம ஏற்கனவே 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி சேர்த்திருந்தோம். அந்த ஊர்ன தண்ணியும் ஒரு 3/4 கப் இருந்திருக்கும். சுரக்காயிலேருந்து வேக உங்களுக்கு தண்ணி வந்துட்டே இருக்கும். ஸோ இது எல்லாமா சேர்ந்து குழைவா நமக்கு அந்த கிச்சடி கிடைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த அளவு 1 கப் அரிசிக்கு சரியா இருக்கும். நீங்க கம்மியா 1:2 ரேஷியோ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆற நமக்கு சாப்பிட முடியாதபடி ரொம்ப கட்டியாயிடும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டா இருக்கும். எப்பயுமே எல்லா மில்லட்ஸையுமே ப்ரிப்பேர் பண்ண ஒரு 15 to 30 மினிட்ஸ்க்குள்ள நம்ம சாப்பிட்டுறணும். இல்லைன்னா அது இறுக ஆரம்பிச்சிரும். அதோட கன்சிஸ்டன்சி இறுகிட்டே போயிடும், நம்மளால சாப்பிட முடியாது. ஸோ ப்ரிப்பேர் பண்ற டின்னரா இருக்கட்டும், பிரேக்ஃபாஸ்டா இருக்கட்டும், நீங்க ஒரு சாப்பிடறதுக்கு 1/2 ஹவருக்கு முன்னாடி நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அப்பதான் டேஸ்டியாவும் இருக்கும், அந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஃபுல்லா நமக்கு கிடைக்கும். இப்ப அது எல்லாமே நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இப்ப கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். அதை நான் 2 விசில் அதை கத்த விட்டேன். இப்ப ப்ரெஷர் அடங்கினதுக்கு அப்புறம் திறந்து பார்க்கலாம். வாவ், சூப்பரா ரெடி ஆயிருக்கு பாருங்க. நல்லா குழைவா வெந்திருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு கிச்சடி. எப்படி ஆவி பறக்க அந்த கிச்சடி ரெடி ஆயிருக்கு அப்படின்றத நீங்களே பாப்பீங்க. சூப்பரா வந்திருக்கு. இது கொஞ்சமா சாப்பிடும் போதே ரொம்ப ஃபில்லிங்கா இருக்கும். இது டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லி மட்டும் இல்லாம இது ஒரு வெயிட் லாஸ் ரெசிபியும் கூட. இவ்ளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்க இந்த சாம கிச்சடியை நீங்களும் வீக்லி ட்வைஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.